அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கந்துவட்டி புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் போத்ரா, அவர் மீது தற்போது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. சினிமா பைனான்சியர் போத்ராவை குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கந்துவட்டி புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள போத்ரா மற்றும் அவருடைய மகன்கள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது சினிமா பைனான்சியர் போத்ரா மீது குண்டர் சட்டம் பாய வேண்டும். குண்டர் சட்டத்தில் அவரை அடைக்க தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போத்ரா தற்போது கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுப்பப்பட்டு வந்தன. அந்த வகையில் நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் தன்னிடம் 5 லட்சம் ரூபாய் போத்ராவிடம் கடன் வாங்கியதற்காக அதனை 25 லட்சமாக திருப்பிக் கொடுத்த பிறகும் 2.25 கோடி கேட்டு போத்ரா மிரட்டுவதாகவும் அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். தொடர்ந்து அவர் மீது பல்வேறு தரப்பிலிருந்தும் பலரும் புகார்களை கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள். தற்போது கந்துவட்டி புகாரில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போத்ரா மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரங்களை சொல்லுங்க. கந்துவட்டி வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய போத்ரா மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அந்த உத்தரவு நகல் தற்போது புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக போத்ரா மீது இதுவரை 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதல் வழக்கு என்பது செந்தில் கணபதி, ஹோட்டல் அதிபர் செந்தில் கணபதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சினிமா தயாரிப்பாளர் சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நகை வியாபாரியான நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த ஆனந்த் நாகர் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்று அவரை கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. கண் பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய மகன்கள் மட்டுமே எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே 4வதாக போத்ரா மற்றும் அவர் மகன்கள் மீது ஒரு புகார் வந்திருக்கிறது. அந்த புகாரில் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் கந்துவட்டி தொடர்பான பல்வேறு புகார்கள் போத்ரா மீது வந்து கொண்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கையை சென்னை பெருநகர காவல்துறை எடுத்திருக்கிறது. அந்த நகலை புழல் சிறையில் இருக்கக்கூடிய போத்ராவிடம் வழங்குவதற்காக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். உத்தரவும் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் அதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். சுப்பிரமணியன், ஒருவர் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் இருக்க வேண்டும்? தொடர்ச்சியாக போத்ரா மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன, புகார்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. தற்போது இந்த குண்டர் சட்டம் அவர் மீது எடுப்பதற்காக என்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும்? சுப்பிரமணியன், போத்ரா மீது பல்வேறு கந்துவட்டி புகார்கள் தொடர்ந்து வந்தமனாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர் மீது கந்துவட்டி பல கோடி ரூபாய் மிரட்டி கந்துவட்டி வசூலிக்கும் தொழில் செய்து வந்ததாக குற்றச்சாட்டு இருக்கிறது, புகார்களும் இருக்கிறது. அந்த புகார்கள் தொடர்ந்து வந்த காரணத்தினால் அவர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக போத்ரா மற்றும் அவருடைய மகன்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். சுப்பிரமணியன், தகவல்கள் தந்தமைக்கு நன்றி.